ஹோம் சீசன் வித் லவ். ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அதை ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs கிட்ட அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் செலவாயிருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்காக, ஹஸ்பண்டோடைய ட்ரீட்மெண்ட்காக. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்சூரன்ஸ்னால் என்ன? இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. அந்த ப்ராபபிலிட்டிக்காக தான் வந்து இன்சூரன்ஸே வருது. அதர்வைஸ் வந்து இன்சூரன்ஸே தேவை கிடையாது. கார் வாங்குறீங்க, புது கார், இதோடைய விலை வந்து 10 லட்ச ரூபா அப்படின்னதுன்னா 4% ஆஃப் த கார் வேல்யூ வில் கோ ஃபார் அ ப்ரீமியம். கார் வந்து இட் இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். இன்னைக்கு நீங்கள் வந்து யூ ஆர் அ அப்ரிஷியேட்டிங் அசெட். 1 கோடி ரூபாய் லைஃப் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி 15,000 ரூபா வருஷத்துக்கு பே பண்ணால் போதும். பட்ஜெட் பத்மநாபன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் வந்து கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா, ஹோம் சீசன் வித் லவ் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அதை ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோடைய ஃபோன் நம்பருடைய பாஸ்வேர்ட் தெரியல, ஃபினான்ஷியலாக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எமோஷனல் லாஸை வந்து யாராலையும் வந்து ஈடுகட்ட முடியாதுன்றது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் ஃபேமிலி சர்வைவ் ஆகணும் போது ஃபினான்ஷியலாக எவ்வளோ நீட் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து பட்ஜெட் பத்மநாபன் சார்ட்ட அந்த சுச்சுவேஷன் விலைக்கு இதுக்கு என்ன பெஸ்ட்டு பாசிபிள் சொல்யூஷனாக இருக்கும், அண்ட் இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், நீங்களும் எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். டோட்டலாக இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் இந்த மாதிரியான எந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் பத்து சார்ட்ட பேச வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி இருந்துச்சு. தப்பான விஷயமா சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டோடைய ஃபோன் பாஸ்வேர்டு வந்து தெரியல. அதுக்கு ரீசன் இருக்குது. பசங்க எடுத்து விளையாடுறாங்க, அதனால் பாஸ்வேர்டு அப்பப்போ மாற்றி வைக்கிறாங்க. அதனால் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு பாஸ்வேர்ட் கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, லைக் இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும் சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்ட் கோடோ அல்லது வந்து உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷன், இன்றைக்கி எல்லாமே தம்ப் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. தம்ப் இம்ப்ரெஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பௌஸ் அல்லது பசங்களுக்கு இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோன் வந்து என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியும். அதை தவிர அவங்க 2 பேருக்குமே, பையனுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி, அவங்க வந்து அவங்க தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணாலுமே அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்க. ஏன்னா இங்கே நம்ம எதுவுமே ஒரு ஃபேமிலியிலங்கும் போது எதுவும் சீக்ரெட்டெல்லாம் நம்ம ஒன்று வச்சுக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய ஃபோன் வந்து இட் ஷுட் பி ஆக்சசிபிள். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, முதல்ல வந்து ஒரு அக்கௌண்ட் மேனேஜருங்கிற மாதிரி ஒரு எக்ஸல் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸல் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னென்ன நான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கேன், நான் அந்த பாலிசியுடைய டீட்டெயில், நான் பாலிசி எவ்வளோ வருஷம் பே பண்ணணும், எவ்வளவு நான் பே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, டெத் பெனிஃபிட் என்ன, அதுக்கப்புறம் யாரை நான் காண்டாக்ட் பண்ணணும், என்னோடய ஆப்சன்ஸில் வந்து காண்டாக்ட் பண்ணணும். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அட்லீஸ்ட்டு அந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து அவங்க வீட்டில் மீட் பண்ணியிருப்பாங்க, அல்லது இவங்க 2 பேரும் வந்து அந்த ஃபினான்ஷியல் அட்வைசருடைய ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ தட் வந்து 2 பேருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் டீட்டெயில், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ், இது மாதிரி என்னென்னலாம் போட்டிருக்கோம் என்ன அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்லிவிட்டு என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் இருக்கோ அந்த பாஸ்வேர்ட்ஸையும் அங்கே வச்சுட்டு, ஈவன் அந்த ஃபைலை கூட வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைலாக கூட வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் போடுறதுங்கிறது வந்து யார் இன்சூரன்ஸ் போடுறாங்களோ அது அவங்களுக்கே கிடையாது, அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸ். நான் இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னதுன்னா அதனால எனக்கு பெனிஃபிட்டே கிடையாது, என்னுடைய ஆப்சன்ஸில் வந்து ஃபேமிலிக்கு வந்து பெனிஃபிட் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஆர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம், நாளைக்கு நான் இல்லை அப்படின்னதுன்னா எங்கெங்கே பணம் வச்சுருக்கோம் என்ன அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணுங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இருக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் யார் ஒருத்தர் இருந்தாலும் இட்ஸ் அ ஹார்ட் அண்ட் மணி அண்ட் வந்து லைஃப் இஸ் மோர் அன்சர்டன் அப்படிங்கும்போது ஒரு ஃபைல், ஒரு எக்ஸல் ஃபைலோ அல்லது ஒரு டைரி மாதிரி, டைரின்னா எல்லோரும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி ஒன்று வச்சுட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தட் வில் பி வெரி குட். சார், இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, இல்லை எனக்கு ஆக்சுவலி
எது சப்ஜெக்டாக வச்சு பேசுறது அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்து இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்கல்ல ஃபியூச்சரில் அப்படின்னு நினைக்கும் போது இதை பற்றி நாம் பேசி தான் ஆகணுங்கிறனால தான் நான் இந்த டாபிக் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க சார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் செலவாயிருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்காக, ஹஸ்பண்டோடைய ட்ரீட்மெண்ட்காக. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சப்போஸ் நான் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், யார்ட்டாச்சும் எல்லாம் கடன் வாங்கியிருப்பேன் கொண்டு போய். 40 லட்சம்ன்றது சாதாரண அமௌண்ட்டே கிடையாது. என் லைஃப் லாங் முழுக்க நான் வந்து கடன் அடைச்சே ஆகணும். இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பூல் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. இல்லைனா என்கிட்ட இருக்கிற சொத்து இருக்குன்னா இந்த மாதிரி விற்றுருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என் திங்கிங் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல பேசுகிறீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள். 40 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கிளைம் முதல்ல கிடைக்குமாங்க சார்? அவ்வளோ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து தேர் ஒர்க்கிங் சம்வேர். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு பேசிக் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakh rupees வரையும் உங்களுக்கு வந்து கவர் கொடுப்பாங்க. உங்களுக்கு, உங்கள் ஒய்ஃபு, குழந்தைங்களுக்கு இதாக இருக்கும். சில இதில் வந்து நீங்கள் நல்ல ஹையர் பொசிஷனாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளி 10 lakhs கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து 5 lakhs கொடுக்குறதா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட சார் நான் என்னோடய கம்பெனியில் 5 lakhs இருக்குது, அதனால வந்து எனக்கு வந்து தனியாக நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற நீடு இல்லை, நான் அதுக்கு பே பண்ணுறது வந்து எனக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு நிறைய பேருடைய எண்ணங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் கம்பெனி. அதாவது நீங்கள் நினைக்கிற வரையும் அந்த கம்பெனி உங்களை வேலை வச்சுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அண்டு நீங்களுமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிடுவீங்க. அப்படின்னு இருக்கும்போது விச் இஸ் அன்சர்டன். இன்சூரன்ஸ்னால் என்ன? இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. அந்த ப்ராபபிலிட்டிக்காக தான் வந்து இன்சூரன்ஸே வருது. அதர்வைஸ் வந்து இன்சூரன்ஸே தேவை கிடையாது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டாக தெர் இஸ் அன்சர்டனிட்டி. வென்எவர் தெர் இஸ் அன்சர்டனிட்டினா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதாக இருந்தால், ஒன்று வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக இன்னொரு இன்சூரன்ஸ் கவர் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhsக்கோ 5 lakhsக்கோ எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து டாப் அப் பாலிசி அப்படின்னு இருக்குது. இந்த டாப் அப் பாலிசிங்கிறது எப்படின்னா ஒரு பேஸ் பாலிசி, அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து 2 ஆப்ஷன். ஒன்று ஏற்கனவே ஒரு 5 லட்சம் எடுத்திருக்காரு. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 95 லட்சம் ரூபாய் வந்து டாப் அப் பாலிசி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா, இந்த 5 lakhs நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ரிமைனிங் 95 lakhsக்கு வந்து நீங்கள் டாப் அப் பாலிசின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 95 lakhsக்கு எடுத்துக்கலாம். இந்த டாப் அப் பாலிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு டாப் அப் பாலிசி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து பேஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஓகேயா, அதாவது டாப் அப் அப்படின்னதாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு கம்ப்ளீட், அதாவது கம்பல்சரி டிடக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டாப் அப் பாலிசி அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு டாப் அப் பாலிசி? 90 lakhs அப்படின்னா கம்பல்சரி டிடக்டபிள் வந்து 10 lakhs. ஆர் 95 lakhs டாப் அப் பாலிசினா கம்பல்சரி டிடக்டபிள் 5 lakhs. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 5 lakhs or 10 lakhs rupees வரையும் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் பில் இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 10 lakhs வரையும் கொடுக்க மாட்டாங்க. 10 லட்சத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்க வந்து பைசா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இவருடைய கேஸ் எடுத்துங்க. இவர் வந்து ஆஃபீஸில் 5 லட்சம் ரூபாய் இருக்குது, இவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு இடத்துல 5 லட்சம் ரூபாய்க்கு கிளைம் வந்து இந்த பாலிசி கொடுக்காது. மீதி 5 லட்சத்தை தாண்டி வந்ததுனா தான் இந்த பாலிசி வந்து எடுத்துக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா, ஏற்கனவே 5 எடுத்திருக்காரு இல்லையா, அந்த 5 இருந்ததுன்னா வெளியில் 10 எடுத்துக்கலாம். அவர் 10 எடுத்துக்கிட்டேன்னா அப்போ 10ங்கிறது பேஸ் பாலிசி, 90 வந்து டாப் அப்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து 5 lakh rupees உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வேறு பாலிசியை வெளியில் எடுக்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே 95 lakhs டாப் அப் பாலிசி போயிடலாம். ஸோ இந்த 5 lakhsக்கு வந்து உங்கள் கம்பெனிலேருந்து அவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து நீங்கள் அந்த கம்பெனியை வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க, இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த உங்களுடைய பாலிசி ரெடி ஆகலை அப்படின்னதுன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 lakhs வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ணணும். இந்த ரிமைனிங் 95 lakh rupees வந்து இந்த டாப் அப் பாலிசி பே பண்ணணும். இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து, சார் என்கிட்ட வந்து பணம் இருக்குது, ஒரு 5 lakhs அல்லது 10 lakhs வரையும் எனக்கு வந்து பில் வந்ததுன்னா எனக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் என்னுடைய பைசாவே கொடுத்துட்றேன். ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு வந்து செலவானதுன்னா எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வேணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து பேஸ் பாலிசியே எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து டாப் அப் பாலிசி எடுத்துடலாம். ஸோ இப்போ மினிமம் நான் செலவு பண்ணிட்டேன்,
ஸோ என்னன்னா இப்போ டாப்அப் பாலிசியில் வந்து என்ன ஆகும்னா அந்த பேஸ் பாலிசி என்ன கம்பல்சரி டிடெக்டபிள்னு சொன்னேன், அது 5 lakhs-ஆ 10 lakhs-ஆ. ஸோ இஃப் இட் இஸ் 5 lakhs அப்படின்னதுன்னா 5 lakhs-க்கு யூ ஹேவ் டு மேனேஜ், எய்தர் மேனேஜ் ஃப்ரம் யுவர் பாக்கெட் ஆர் உங்கள் கம்பெனி ப்ரொவைடட் அது பண்ணணும். 5 லட்சத்துக்கு மேலே ஆனதுன்னா இந்த டாப்அப் பாலிசிலேருந்து பே பண்ணுவாங்க, இல்லை 10 லட்சம்னா அது மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ், இதில் வந்து அட்வான்டேஜ் இல்லை, இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து பேஸ் பாலிசி எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ யூ ஆர் டேக்கிங் அ ரிஸ்க். 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த 15,000 20,000 அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம், டாப்அப் மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இது வந்து யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அப் டு 1 crore வரையும் கவர் கிடைக்கிது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் 1 crore போருமா அப்படின்னதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் 1 crore டீசென்ட் மணி. ஏன்னா முன்னாடி இவ்வளோ நமக்கு கவரே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அஸ் த இயர் கோஸ் பை 1 crore பதிலாக நாளைக்கு 2 crores 5 crores வரையும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால யார் ஒருத்தராக இருந்தாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். இது வந்து என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இந்த அஸ்திவாரம் போடாமல் நீங்கள் 2 பில்டிங் கட்டினா கூட விழுந்துடும். இந்த அஸ்திவாரம் போட்டுட்டு நீங்கள் 100 பில்டிங் வேணாலும் கட்டிக்கலாம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சார் இதில் முக்கியமான ஒரு விஷயமா நான் யோசிச்சது ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணல. சப்போஸ் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து பெங்களூர்லேருந்து திருப்பி சென்னை வந்துட்டாங்க, சென்னை வந்துட்டு தான் இங்கே தான் திருப்பி செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் கட்டின பணம் திரும்பி வராது, பியூர் டேர்ம் பற்றி சொல்கிறேன் சார், கட்டின பணம் வந்து திரும்ப வராது, நான் ஏன் போய் அதை கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இல்லைனா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்க ஃபேமிலி கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு வேணும்னே பண்ணாமல் இருக்காங்களா, நான் இவங்கள பற்றி இல்லை, ஜென்ரலாக மக்கள் பண்ணாமல் இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இதோட ப்ரீமியம்லாம் எப்படி இருக்கும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது கொஞ்சம் லைக் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக. சரி, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இன்சூரன்ஸை விட ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தால் கூட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் அந்த பர்சனே ஒன்ஸ் ஃபார் ஆல் கான். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், பட் ஏதாவது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இங்கே இது வந்து ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் எனக்கு போட்ட காசு கூட திரும்பி வராது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கார் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹேவிங் அ கார். ஆமாம். இப்போ கார் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து கார் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காருக்கு பே பண்ணணும். இது வந்து மேண்டேட்ரி, கம்பல்சரி. நான் வந்து இல்லை நான் போட மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி கார் இன்சூரன்ஸ் வந்து எப்படி ப்ரீமியம் நம்ம பே பண்ணுவோன்னா, இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, புது கார், அதோடைய விலை வந்து 10 லட்ச ரூபா அப்படின்னதுன்னா 4% ஆஃப் த கார் வேல்யூ வில் கோ ஃபார் அ ப்ரீமியம். 10 லட்ச ரூபா கார்னா நீங்கள் 40,000 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணணும். ஓகே, இது இயர் ஆன் இயர். இப்போ என்ன ஆகும்னா, நாளைக்கு இந்த 10 லட்ச ரூபாயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 lakhs 8 lakhs அப்படின்னதுன்னா 40,000க்கு பதிலாக 35,000 ரூபா அந்த மாதிரி கிராஜுவலாக கம்மியாகும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. இப்போ பாருங்கள், கார் வந்து இட் இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். நோ ஃபீலிங். காருக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? நோ ஃப்ளஷ், நோ பிளட், எதுவுமே கிடையாது. ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் மேண்டேட்ரி வி டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங். ஆமாம். ஸோ 10 லட்ச ரூபா வாங்கும்போது அந்த 40,000 ரூபா உங்களுக்கு பெரிய கண்ணுக்கு ஒரு விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் அசெட். இன்றைக்கி நீங்கள் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாள், நாளைக்கு 50 லட்சம் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆமாம். லிமிட் வந்து அன்லிமிட்டெட். யூ ஹாவ் அ ஃபீலிங், யூ ஹாவ் அ ஃப்ளஷ், யூ ஹாவ் எவ்ரி திங். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் அசெட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை எதுக்கு, அது வந்து வேஸ்ட்டு தானே, அல்லது எங்கள் தாத்தாலாம் 80 வயசு வரையும் உயிரோடு இருந்திருக்காரு, நான் எதுக்கு எடுக்கணும், அது நான் உயிரோடு இருந்துட்டேன்னா அது வேஸ்ட் தானே. சரி, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அது இருக்க முடியுமா? அது அண்ட் அகெயின் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்கிறதுனால நீங்கள் நாளைக்கு இறந்து போகிறீங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வி ஆர் லிவிங் இன் அ அன்சர்டன் வேர்ல்டு. அந்த அன்சர்டன் வேர்ல்டில் வந்து சில விஷயத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அது வந்து த்ரூ த இன்சூரன்ஸ். எங்கெங்கெல்லாம் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியாதோ அந்த இடத்துல வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். அட்ரஸ் பண்ணுற இடத்துல வந்து இன்சூரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்புறம் கேட்டிங்க ப்ரீமியம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னதுன்னா, ப்ரீமியம் வந்து ரஃப்லி அபவுட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 30 வயசுன்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு மேல் வந்து 30 வயசு அப்படின்னதுன்னா the next 30 years அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் லைஃப் கவர்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி 15,000 ரூபா வருஷத்துக்கு பே பண்ணால் போதும். ஸோ 15,000 ரூபான்னா 30 வருஷத்துக்கு அவர் 4,50,000 லட்ச ரூபா தான் பே பண்ண போகிறாரு. அந்த 4,50,000 லட்ச ரூபாய்க்கு அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்து இந்த தடவை நீங்கள் 15,000 ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி நானும் 15,000 பே பண்ணியிருக்கேன், அல்லது நான் 25,000 பே பண்ணியிருக்கேன், பிகாஸ் எனக்கு உங்களோட வயசு கூட. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் இறக்குறாங்க இல்லையா, அப்போ என்னன்னா இறக்காதவங்க வந்து அந்த இறந்தவங்க ஃபேமிலிக்கு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சேரிட்டி. ஓகே, கரெக்டாக. இப்போ சேரிட்டி அப்படின்னதுன்னா நம்ம கண் முன்னாடி தான் ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இந்த மாதிரி கூட சேரிட்டி வந்து நடக்கலாம். அதாவது இன்சூரன்ஸை வந்து டேர்ம் இன்சூரன்ஸை வந்து ஒரு ஒன்லைனரில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட் ஃபியூ கொஞ்சம் பேர், அன்ஃபார்ச்சுனேட் ஃபியூ ஆர் காம்பன்சேட்டட் பை ஃபார்ச்சுனேட் மெனி. யாரோ சில துரதிர்ஷ்டவாதி வந்து இறந்து போனாங்க அப்படின்னதுன்னா பல அதிர்ஷ்டவாதிங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இந்த தடவை உயிரோடு இருந்தோம் அப்படின்னதுன்னா தேங்க் காட், ஸோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த ப்ரீமியம் வந்து இட் ஷுட் கோ ஃபார் த நீடி ஒன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரணும். ஓகேயா? ஸோ இதில் வந்து இன்னொரு சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னதுன்னா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது, சார் ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் உணர்ந்துட்டேன், ஆனால் இப்போ வந்து 60 வயசு வரையும் சில இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 80 வயசு கொடுக்குறாங்க, சில பேர் 90 வயசுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் 60 வயசு வரையும் நான் ப்ரீமியம் கட்டுறேன், எனக்கு தெரியும் மோஸ்ட்லி நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்ட்டு, நீங்கள்லாம் பயமுறுத்தி விட்றீங்க, அதனால தான் வந்து நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டாம் வெறுப்பாக கட்டுறவங்களும் இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நான் 60 வயசில் சாகிறத விட 80 வயசில் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கரெக்டாக? அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எனக்கு 80 இயர்ஸ் வரையும் கவர் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது சில பேர் 90 வரையும். இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, இன்சூரன்ஸில் வந்து அவர் பர்பஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் டு மேக் மணி. ஓகே, பர்பஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் எனி இவென்ச்சுவாலிட்டி, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இதுதான் வந்து உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். ஓகே, அப்போ வந்து என்னென்னா வாட் ஐடியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 அல்லது 65 வயசு. ஏன்னா 60 வயசில் நம்ம ரிட்டையர் ஆகிடுறோம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபினான்ஷியல் பேர்டன் நம்ம ஃபேமிலியில் இருக்காது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் அ ஃபினான்ஷியல் பேர்டன். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சார் இப்போது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி நான் 30,000 ரூபா நான் சம்பளம் வாங்கலாம், இல்லை ஒரு 1 லட்சம் கூட. நான் இப்போ ஐ திங்க் அவங்க இன்னும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் 1 லட்ச ரூபா மந்த்லி ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ டேர்ம் நான் எடுக்கணும் அப்படின்றத நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது சார்? 1 கோடி 2 கோடிலாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்போ நான் 2 கோடி எடுக்கலாம் இல்லைங்க சார்? அப்போ எனக்கு எவ்வளோ நீடுங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எனக்கு எவ்வளோ டேர்ம் எனக்கு கவர் வேணுங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங் ஷுட் சப்போர்ட். நான் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குற பைசாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேலரி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, உங்களுடைய சேலரி லெட்டஸ் அசிம் 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா. அந்த 12 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 15லேருந்து 20 மடங்கு வரையும் உங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2.4 crores வரையும் கவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம 2.4 crore எடுத்துக்கணுமா இல்லை அதை விட கம்மியாக எடுத்துக்கலாமா? அடுத்த கொஸ்டின். இதில் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னதுன்னா 15 மடங்கு உங்களுடைய ஆனுவல் சேலரி, தட் இஸ் அ தம் ரூல்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு, அப்போ 15 மடங்குன்னா 1.8 crores. ஓகே, ஸோ இந்த இப்போ 1.8 crores அவருக்கு வந்துருச்சு அப்படின்னா இருந்ததுன்னா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாரு? 12 லட்ச ரூபா. இப்போ இன்றைக்கி அந்த பர்சன் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அந்த ஃபேமிலிக்கு வந்து 1.8 crores வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா 7% வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டு எஃப்டியில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 1.8 crores-க்கு நீங்கள் 7% போட்டிங்க அப்படின்னதுன்னா 12 லட்ச ரூபா வரும் இயர்லி. அதுதானே அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, நான் என்ன ஏர்ன் பண்ணுறேனோ, இன்றைக்கி நான் இல்லை, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பிரெட் வினர் இல்லாத போது
there are two losses. One is a financial loss and another is a emotional loss. Emotional loss வந்து அந்தந்த individual how close they are to the person who is deceased, அதுக்கு வந்து அவங்க they have to undergo the emotional trauma. ஆனால் ஃபினான்ஷியல் லாஸை வந்து எனிபடி கேன் ஹெல்ப். உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் இருந்ததுன்னா நீங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணணும்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஹெல்ப் பண்ணலாம், யாராவது அன்னோன் பர்சன் ஹெல்ப் பண்ணலாம், அல்லது ரிலேட்டிவ் ஹெல்ப் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபினான்ஷியல் லாஸை மட்டும்தான் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பிளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ 15x ஆஃப் யுவர் ஆனுவல் சேலரி வில் பி த இது. இதில் இன்னொரு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 30 வயசு ஆளுக்கு வந்து 15,000 ரூபாய், எவ்வளவு 30 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்குன்னு சொன்னேன். அதே இது வந்து மென்னில் வந்து இன்றைக்கி நிறைய இல்லை, கொஞ்சம் பேர் வந்து ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க. இப்போ ஸ்மோக்கரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 15,000 will become 18,000. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு 30 வயசு, உங்களுக்கு 15,000 ரூபா. ஓகே, உங்கள் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லெட்டஸ் அசிம் அவங்களுக்கு 30 வயசுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு 15,000 ரூபா கிடையாது, அவங்களுக்கு வந்து 12,000 ரூபா தான். ஓகே, விமனுக்கு வந்து கம்மி தான். ஓகே, ஏன் கம்மி அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நம்மளுடைய சென்சஸ் இந்த டேட்டாலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொன்னோம்னா மென்னுக்கு இருக்கக்கூடிய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை விட விமனுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி. தே டென் டு லிவ் லாங்கர் இயர்ஸ். அதனால தான் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்க்கணும். நார்மலாக மென்னு ஸ்மோக்குனா ஒரு 20% கூட, அதே இது சேம் ஏஜாக இருந்தாலும் விமனுக்கு வந்து ஒரு 20% வரையும் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ விமன் ஸ்மோக்கராக இருந்தால் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்க? கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பெங்களூர்லலாம் நிறைய, சென்னையில் கூட ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ ஸ்மோக்கிங் விமன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். அப்படி இருந்ததுன்னா விமன் ஸ்மோக்கிங் இஸ் ஈக்குவல் டு மென் நான் ஸ்மோக்கிங். ஓகே, அந்த ப்ரீமியம்க்கு ஈக்குவலாக அது மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்க சார். சார் இப்போ இன்னொரு கேஸ் நான் சொல்கிறேன் சார். சப்போஸ் இஃப் அவங்க வந்து அவங்க ஆக்சுவலி ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங், ஃபுல் டைம் கிரியேட்டராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் என்ன கேஸ் சொல்கிறேன்னா, சப்போஸ் அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு கவர் வரல அப்படிங்கும்போது, இப்போ ஸ்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, இல்லை ஒரு குழந்தைங்க கூட சில பேருக்கு இருப்பாங்க. அவங்க 40 இயர்ஸில் 40 வயசில் இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணோம், குழந்தைங்களுக்கும் பிளான் பண்ணும்போது மினிமமாக ஒரு 30,000 வச்சுக்கிட்டா ஒரு 20% ஒரு 6,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்க சார்? இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா லைக் அது எந்த மாதிரி கோல்ஸ்க்கு பிளான் பண்ணி நம்ம பண்ணுறதா, இல்லை ஒரே ஃபண்டில் பண்ணலாமா, எப்படி பண்ணுறதுங்க சார் அது? ஓகே, இப்போ அவங்க வந்து ஒரு 30,000 to 40,000 அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ்லேருந்து அவங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னதாக இருந்தால் அவங்க வந்து ஷீ இஸ் ஃபோர்ஸ் டு சேவ். ஏன்னா எந்த விதமான மணியும் இல்லை அப்படிங்கும்போது அந்த 30,000 rupees சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து 6,000 rupees வந்து மினிமம் வந்து அவங்க சேர்க்கணும், விச் இஸ் 20%. ஸோ நம்ம வந்து 40 இயர்ஸில் 6,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் எவ்ரி இயர் வந்து ஒரு 600 rupees மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலே அவங்கனால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா 20 வருஷத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்க்க முடியும். அந்த 1 கோடி ரூபாயிலேருந்து அவங்க வந்து ஒரு 40,000 rupees 45,000 rupees வரையும் பென்ஷனாக எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஓகே, ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு மேலே நம்ம எஸ்டபிள்யூ பண்ணிக்கலாம் சார். அண்ட் சார் ஆக்சுவலி இந்த பிளானுமே நல்லா இருக்குது. நம்ம இதை பற்றி ஒரு 40 இயர்ஸில் இருக்கவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு 30,000 வாங்குறாங்கன்னா, ஸோ இதுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் சார். நம்ம நிறைய விஷயம் பேசுனால இது நம்ம ஷார்ட்டாக சொல்லி கண்டிப்பாக. அண்ட் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ஒரு லாஸ்ட்டாக நான் ஒரு ஃபினிஷிங் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நான் நிறைய பெண்களை பார்த்துட்ருக்கேன் சார். என்ன அவங்க சோஷியல் மீடியாவில் வரும்போது ஒரு ஏற்கனவே அந்த பிரெட் வின்னரை இழந்துட்டாலுமே இன்றைக்கி அவங்க வந்து தனியாக நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகிருக்காங்க, நிறையா தனியாக யூடியூப் சேனல் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே பெண்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே பர்சனலாக ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து பெண்கள் தான். நம்ம கடுகு டப்பாவில் போய் சேவ் பண்ணி வைக்கிறதும். அண்ட் இன்றைக்கி இதை பார்க்கும்போதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த வீடியோ நான் எக்ஸ்க்ளூசிவாக ஏன் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னா, எல்லாருமே ஃபினான்ஸை பற்றி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பாசத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட கிளைண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஈவன் இதை வீடியோ பார்க்குற அவங்களுக்குமா இருக்கட்டும், இல்லை அதே மாதிரியான சூழ்நிலைகளில் இன்றைக்கி கஷ்டப்படுற வேறு பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குமேங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே இந்த இதை எடுத்துகிட்டு வந்தேங்க சார். நான் சர்ப்ரைசிங்லி நான் டக்குன்னு இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணுவோம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னு டெஃபினட்டாக
இது வந்து நம்ம இப்போ இதே விஷயத்தை வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒரு பர்டிகுலர் பர்சன் இது மாதிரி ஆனது அப்படிங்கும்போது இட் வில் ஹேவ் மோர் இம்பேக்ட். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னதுன்னா டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வந்து நம்மளுடைய அந்த அன்சர்டனிட்டிலாம் தவிர்த்து நம்மளால் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ முடியும். ஓகே சார், ஓகே சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.